என்ன மாதிரி வண்டி ஓட்ட முடியாதுன்னு சொல்ற ஓவர் கான்பிடன்ஸ் இருக்கிற ஒருத்தனம், எனக்கு வண்டி ஓட்டவே தெரியாது அப்படின்னு பதட்டத்தில் இருக்கிற ஒருத்தனம் ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணா அதுக்கு பேர் ஆக்சிடென்ட். பொலிட்டிக்கல் ஆக்சிடென்ட்டுங்க. தாவேகா கட்சியில ரொம்ப முத்துன எல்லா அரசியல் அனுபவம் பெற்ற செங்கோட்டையன், அரசியல் அனுபவம் தேர்தல் அனுபவமே இல்லாத விஜய் ஆதவர்ஜனா எந்த தேர்தலில் போட்டிட்டு இருக்காரு? வியூகங்கிறது வேற, ஜாதகம் பார்க்கறது வேற, கல்யாணம் பண்ணிக்கிறது வேற, ரெண்டும் ஒண்ணு கிடையாது. வியூகங்கிறது ஒரு 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 கணிப்பு, அவ்வளவுதான். காலக்கணிதம் மாதிரி ஒரு கணிதம். யாருக்கு தேர்தல் அரசியல் அனுபவம்? நாஞ்சில் சம்பத்துக்கு இருக்கா? நாஞ்சில் சம்பத் தேர்தல் இருக்காரா? அவர் இந்த பரப்புரை அந்த கண்காணிப்பு லிஸ்ட்ல அவர் இல்லை. ஆமாங்க, அவரையெல்லாம் அவங்க மதிக்க மாட்டாங்கல்ல. அறிவுடையவன் அறிவு, அதாவது அறிவற்றவன் அறிவுடையவன் எங்கே அங்கீகரிப்பாங்க சொல்லுங்க? திமுகனா அவர் இலக்கியம் பேசுறாரு, அவர் அடுக்குமொழி பேசுறாரு, எதுக முனையா பேசுறாரு, புறநானூற்று வீரம்னா என்னன்னு பேசுறாருன்னா திமுக காரன் கை தட்டுவான். இலக்கியத்தை பத்தி அவனுக்கு தெரியும். ஏன்னா அதுக்கு ஒரு பயிற்சி கொடுத்துருக்காங்க. அவங்க திடீர்னு இலக்கியத்தை பத்தி எப்படி தெரியும்? அவங்க கவியரங்கம் நடத்திருக்காங்க, பட்டிமன்றம் நடத்திருக்காங்க, கருத்தரங்கம் நடத்தி இன்னைக்கு வரைக்குமே அறிவுசார் அணின்னு ஒன்று திமுக இயங்கிக்கிட்டே இருக்கும். திருச்சி சிவா மாதிரி பல பேர் இருப்பாங்க, தமிழச்சி தங்கபாண்டியன் மாதிரி, கனிமொழி மாதிரி ஒரு அறிவுசார் அணிக்கான வாய்ப்பை இங்கே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. வழக்கமான சராசரி அரசியல்வாதியாக இருக்கிறவங்களும் இருந்துகிட்டே இருப்பாங்க. அறிவு திருவிழா நடத்தினாங்களே, அறிவு திருவிழா நடத்துறாங்கல்ல. மற்ற எல்லா அரசியல் கட்சிகளும் மக்களுடைய அறியாமைக்கான திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கிற போது இவங்க அறிவு திருவிழா நடத்துறாங்கல்ல. அப்ப இதுக்கு ஒரு கல்ச்சர் இருக்கு, ஒரு பேஸ் இருக்கு, ஒரு அடித்தளம் இருக்கிறது. இப்படி மேடையில் இப்படி பேசுவதை, இப்படி இதை ரசிப்பதை அதை பயிற்சி படுத்தியிருக்காங்க. நீ விஜய்க்கே பேச தெரியாது. அப்ப நாஞ்சில் சம்பத் பேசினா விஜய் காலி ஆயிடுவாரு அப்படிங்கிற அச்சத்தில் தான் அவன் இருப்பானே தவிர அவன் அங்கீகரிக்கிற இடத்துல எப்படி இருப்பான்? அதனால இது பொலிட்டிக்கல் ஆக்சிடென்ட் தான். இது இவங்கெல்லாம் போய் ஒன்றும் இப்போ நீங்கள் செங்கோட்டையை சொல்றது ஆதவர்ஜனா கேட்பாரா? புஷி ஆனந்த் கேட்பாரா? நிர்மல்குமார் கேட்டுவாரா? கட்சி எப்படி இயங்கும்? அது யாரு எந்த இடத்துல இருக்கணுங்க? நீங்க தலை இருக்கிற வேண்டிய இடத்துல காலை வச்சிருக்கு, கால் வைக்க வேண்டிய இடத்துல நீங்க கையை வச்சிருக்கீங்கன்னா அது என்னங்க? அது சில இந்த கண்டுக்குட்டிலாம் திடீர்னு பிறக்கும் பார்த்துருக்கீங்களா? 2 தலையோட பிறந்துச்சு அப்படிமா தெரியுமா? அது மாதிரி பிறந்த ஒரு அதிசயம் தான் தாவேகா.